தம்மாத்துண்டு ரைட். தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். யா. சோ இப்போ வரப்போறது ஜீனி கான்செப்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ நான் தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்டேன். எனக்கு புதுசாலாம் வந்து கலங்கிலாம் கண் கலங்கி இமோஷனல் ஆகி பயங்கரமான ஒரு என்ன ஒரு மாதிரி முடிச்சிருவோமா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி. என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அங்கே பேசின விஷயம்லாம் வந்து இப்போ நடக்குது ஆக்சுவலாக. ஸோ சைட் டிஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டால் அருளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ப்ரோகோட் வச்சுக்கலாம். கூப்பி குடிக்கு முன் குடிக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் ஒன்று சும்மா தத்துவத்தை வந்து பரப்பியிருக்கீங்க. ஜொர்த்தால வந்து லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours தான் ஷூட்டே பண்ணோம். ரொம்ப சின்ன மினிமல் க்ரூவாக நீங்கள் போறீங்கன்னா எங்கே வேணால் நம்ம ஷூட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இது லண்டனில் நாங்கள் இருக்கும்போது ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது அப்படி பழகிருக்கு. ஷூட் பண்ணிருக்கோம், போலீஸ் வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ பண்றது கூட இன்னும் ஒரு 2 yearsக்குள்ள obviously there's always room for improvement. rapid fire முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே ஈவன் கனிங்கறத பெனல்ட்டினா நீங்க பாட்டு பாடுங்க. ஐயோ இல்ல பாடலாம் தெரியாது. அவச ஆடுறீங்களா? ஸோ அருள், நீங்க வந்து மியூசிக் டைரக்டர் தரன் அவர்களோட ஒரு 4 ஆல்பம் எங்களுக்கு தெரிஞ்சு பண்ணிருக்கீங்க. இப்போ இன்னொன்று வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டு ஸ்டார்ட் வித் ஐயோ பத்துக்கிச்சு, அதுக்கப்புறம் நம்ம பேசின வறுக்கிறதா பிடிக்கிறதா, அப்புறம் தமிழ் கேகத்து, அப்புறம் இன்னொன்று வந்து தம்மாத்துண்டு ரைட். தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். யா. ஸோ இப்போ வரப்போறது ஒரு பாட்டு திங்க்ல வரும். keeping my fingers crossed. ஓகே சரி, ஓகே ரிவீல் பண்ண முடியாது. பயங்கரமா ஆனா செம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல உள்ள ப்ராஜெக்ட். ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது டிலே ஆகிட்டே இருக்கு. பட் ஆனால் அது வந்து செம பெரிய பேங்கரா இருக்கும். டு பி ஆனஸ்ட் நானும் வரும் கொலாப். என்ன மாதிரி கான்செப்ட்? சும்மா ஏதாவது கொஞ்சம் லீக் பண்ணுங்க. ஜீனி கான்செப்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். வரும். சரி, அவர் கூட இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் பத்தி சொல்லுங்க. இப்போ நீங்க பென் பத்தி சொன்னீங்க. இப்போ தரன் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈக்குவேஷன், உங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு எனக்கும் தரன் ப்ரோக்கும் ஈக்குவேஷன்ஸ்லாம் ரொம்ப லைக் என்ன சொல்றது, தம்மாத்துண்டு ஃபர்ஸ்ட் அப்பதான் மீட் பண்ண போறேன். தம்மாத்துண்டு ஆரம்பிச்சு ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ தம்மாத்துண்டுக்கு போய் மீட் பண்ணும்போது நான் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கூட தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அது வரைக்கும். கரெக்ட். ஸோ ஜொர்த்தால நான் தான் ஷூட் பண்ணேன், தெரியுங்களா? தெரியும். ஸோ அதியோப்பியா அப்படி வந்து இப்போ எல்லாமே சின்ன அறிவு கூட ஒர்க் பண்ணிருக்கேன். பிகினிங் ஸ்டேஜில் எல்லா அப்கமிங் ஆர்டிஸ்ட் கூட தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். கரெக்ட். ஸோ அப்போ சோனிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் திடீர்னு வந்து இப்படி ஒன்று வருது. அக்ஷய்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அக்ஷய் சுந்தர் சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து ப்ரோ இந்த மாதிரி அவர் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக அது அவர் வந்து இல்லை. ஸோ அப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறதுமா என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஸோ இஸ் வெரி தம்மாத்துண்டுக்காக உங்களை தம்மாத்துண்டில் 5 சாங் பண்ணேன் ஆக்சுவலாக. சோனிக்கு 1 minute சாங்ஸ் வந்து 5 சாங் பண்ணோம். தரன் ப்ரோ, யுவன் சார் கூட, அப்புறம் சந்தோஷ் தயாநிதி கூட, அப்புறம் லியோன் ஜேம்ஸ், இமான் சார். அந்த செட்ல வந்து அப்போ ஸோ அப்போ சோனியில் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு 5 சாங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியாச்சு. ஆனால் சாங்கோட ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் மீட்டிங் போயிட்டு லைக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இனிஷியல் மீட் பண்ணோம். அப்புறம் சாங்கோட ஸ்க்ராட்ச் வந்துச்சு. அப்போ நான் என்ன கேட்டேன், லைக் சரி ஓகே எனக்கு வந்து என்னென்னா சும்மா லைக் சாங் கேட்டு என்னோட விஷன் இல்லாமல் அந்த ஆர்டிஸ்ட் ஒரு விஷனை வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ராக் இல்லையா. ஸோ அப்போ அவங்ககிட்டேருந்து நான் ஃபுல் பண்ணணுன்னு தான் நினைப்பேன். ஸோ அப்போ அப்படி போய் மீட் பண்ண போகும்போது ஒரு ஆர்டிஸ்டாக போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி நான் தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்டேன், எனக்கு வந்து தயவுசெய்து என்னை வந்து ஒரு தடவை அவங்கள மீட் பண்ண வைங்க, நான் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமே நம்ம அப்படி போகலாம், சும்மா ஃபோன் காலில் பண்ணிடலாமா, நான் நேராக மீட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே போய் நேரில் மீட் பண்ணேன். அப்போ மீட் பண்ணி அப்போதான் தரன் ப்ரோ போய் மீட் பண்ணால் அப்போதான் தெரியுது தரன் ப்ரோ யாருன்னு. அப்போதான் உண்மையாகவே நான் போய் யார் எந்த தரன் ப்ரோன்னா யார் தரன் குமார்னு படிக்கும்போது தான் அப்போதான் வந்து தெரியும் இவரா ரொம்ப பிடிக்கும் அவரோட அந்த டைம். மீட் பண்ணும்போது நான் சொன்னேன், இப்போ கூட அதை சொல்லிட்டு இருக்கேன், தயவுசெய்து ஏதாவது ஒன்று பண்ண ப்ரோ நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போது அவரை போய் மீட் பண்ணும்போதே அவர் செம ஜெல் ஆகிட்டார், ஒரு மாதிரி ப்ரோஸ் ஒன்று வந்துட்டோம் எடுத்தோடனே. அப்போ தெரிஞ்சு லைக் அவருக்கு வந்து லைக் இந்த மாதிரி பர்ஃபார்மர் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அப்போது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கான்செப்டாக வந்து நான் சும்மா ஒரு ஒன்லைனாக ஒன்று சொன்னேன், அவர் மைண்டில் உள்ளதையும் சொன்னார். டிஸ்கஸ் பண்ணி ஓகே அவரை எப்படி இந்த ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸோ அதே மாதிரி தான் லைக் எல்லா சாங்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் இன்வால்வ் பண்ணிடுவார். எப்படியாவது வந்து நீங்கள் அந்த க்ரோத் அவரோட பெர்ஃபார்மன்ஸாக சொல்கிறேன், பெர்ஃபார்மன்ஸாக செம்ம அவரும் எஃபர்ட் போடுவார், பயங்கரமாக எஃபர்ட் போட்டு. என்ன வாட் a transformation man அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. கரெக்டா அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு of course we all know as music director, ஒரு மியூசிக் டைரக்டர் டர்ன்ட் பெர்ஃபார்மரா, ஒரு என்டர்டெய்னரா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், சம டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹார்ட் ஒர்க், சம ஹார்ட் ஒர்க் பண்ணாரு அவரு. பயங்கரமா ஒர்க் தான் பிடிக்கிறதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேல ரிஹர்சல் ப்ராக்டிஸ் பண்ணாரு. அதனால தான் அவர் வந்து ஆன் ஸ்பாட்ல நம்மளுக்கு டைமே இருக்காது. ஸோ அவரும் வந்து கோஆப்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. செம ப்ரோகோட் வச்சுக்கலாம். நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய வந்து அவரோட லைக் என்னமா அவரும் வந்து பயங்கர எம்ஜே ஃபேன். ஸோ அதனால வந்து அந்த பாப் பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால சும்மா லைக் யூஸ்வலாக பண்ணாமல் எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். நிறைய பேரை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி, நிறைய ஆர்டிஸ்ட் வந்து. ஜூனியர் நித்யா வரைக்கும் எல்லாரும், ஜூனியர் நித்யா, பூஜாலாம் வந்து பூஜாவை பாட வச்சதே வந்து பூஜாலாம் வந்து தலையில கண் கலங்கி இமோஷனல் ஆகி பயங்கரமான ஒரு இதாயிடுச்சு பாடுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து she's a good actress, அவங்களுக்கு ஒரு ஜோன் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்கு. அவங்க ஒரு பட் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பாட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஆமாமா, அந்த ஒரு பாட்டு பார்த்துட்டு தான் அதை அப்ரோச் பண்ணும். ஆனா தரன் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள்னா லைக் கிரியேட்டிவா இருக்கவங்க வந்து சில இது வந்து ஒரு இதுக்கு வந்து அந்த இது பண்ண விட மாட்டாங்கல்ல. இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். இப்போ நான் ஏதாவது இன்புட் கொடுக்கணும்னா லிசன் டு தட், லைக் அதை எடுத்துட்டு அவர் அதுலேருந்து வேற ஒன்று பண்ணுவார். ஸோ அது வந்து இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க். அவருக்கும் நான் அப்படிதான் இருப்பேன். ஸோ நானும் வந்து அதுதான் எங்களுக்குள்ள ஒரு ஈக்குவேஷன்ஸ்னா லைக் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். வி நோ ஈச் அதர், லைக் என்ன அவருக்கு வேணும், எனக்கு என்ன வரும், என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியும் அவருக்கு. ஸோ இந்த வீடியோவே வர்க்குதா புரிக்குதாவே வந்து ஒரு 2 மணிக்கு தான் ஷூட், 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் 12 ஆயிடுச்சு ஷார்ட் வைக்கிறதுக்கு. செட்டப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி 12 போச்சு, 11க்கு ரேப் பண்ணும். ஸோ 12 to 11 தான் ஷூட்டே பண்ணுது. அப்போ 4 o'clock 5 o'clock போயிட்டு இருக்கு. அப்போ வந்து யாரோ வந்து கேட்டுருப்பாங்க போல, பூஜாவோ யாரோ வந்து தரனோட என்ன ஒரு மாதிரி முடிச்சிருவோமா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி, என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு பாரு என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 hours வந்து பயங்கர அடிச்சு அது வந்து அது அப்படிதான் நடக்கும். ஸோ எங்க டீம்ல அது பயங்கரமா நடக்கும். ஸோ அதை வந்து தரன் ப்ரோ வந்து so he understands like இது எப்படி கிளைமாக்ஸ் இப்படி தான் முடிக்கணும்பா அப்படிங்கற மாதிரி இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து எனக்கும் அவருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் சொல்லலாம். ஓகே, இப்போ அருள் கிட்ட வந்து பார்க்காத ஒரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராவல் பத்தி பேசணும், அந்த அவே வித் அருள். பட் நாங்க சில பார்த்து இந்த விஷயங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சைட் டிஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டா அருளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஓகே, ஸோ ஆஸ் அன் ஆக்டரா நீங்க பண்ண ஒரு விஷயம் அது கரெக்ட்டா சொல்லாதீங்க. சும்மா அப்ப நீங்க ஆக்டிங் பண்ணிருக்கீங்கன்னா ஆக்டர் தான சொல்லுவாங்க. அப்ப என்ன வருது? ஆக்டிங்லாம் சொல்லுங்க. சும்மா வந்து என்ன சொல்றது, லாக்டவுன்ல நான் என் ஃப்ரெண்ட் சுரேந்தர், பேரு அகிலேஷ் சுரேந்தர். ஓகே, அவரோட ஸ்டேஜ் நேம் வந்து சூறாவளி. ஓகே, சோ சைட் டிஷ் அண்ட் பிளட்டி பத்தி நான் பேசுறேன் இப்போ. ஸோ அவன் வந்து என்னோட காலேஜ் மேட் ஆக்சுவலாக. ஸோ டிப்ளமோ சண்முகா பாலிடெக்னிக் தஞ்சாவூரில் படித்தோம். ஸோ அப்போ அங்கே என்னோட கிளாஸ்மேட். இவன் வந்து நான் அப்படியே இவன் ஒரு ட்ராவல் வேறு மாதிரி அப்படியே இன்ஜினியரிங் பண்ணல. அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் பண்ணால் நான் அப்படியே இங்கே வந்துட்டு வேறு டிசைனிங் இப்படி போகிறேன். 2 பேரும் ஒரு ஆஃப்டர் ஒரு 10 years கழிச்சு திரும்ப ஒரு ரீயூனியன் மாதிரி வரும். நான் யூகேலேருந்து வந்த பிறகு அவன் சென்னையில் இருந்தான். அப்போது சரி அவன் பெங்களூரில் இருந்தான். அப்போ அவன் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும் அப்படின்றதான் அவனோட. இப்போ இல்லை, காலேஜ் டைம்லேருந்தே அவன் வந்து ஃபில்ம் பார்க்குறது அப்படி இப்போ லைக் நிறைய ரைட்டிங் அந்த 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 ஜோனில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் வந்து ரேண்டமாக திரும்ப வந்து ரீயூனியன் ஆகிறோம். நான் இங்கே வந்த பிறகு சரி சென்னை வந்துடும் சார் பண்ணலாம் அப்படி ஏதாச்சும் ஒன்று. நானும் வந்ததே அதுக்கு தான் ஆக்சுவலாக ஃபில்ம் பண்ணணும், அதாவது ஃபில்ம் மேக்கிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு. பட் இதுதான் பர்டிகுலர் அப்படின்றது இல்லை. பட் எல்லா சைட் ஆஃப் இதுவும் பண்ணணும்னா மெயினாக மியூசிக் வீடியோ அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் நிறைய மேஜராக நான் ஃபோக்கஸ் பண்ணுன்றது.
ஸோ அப்போ இவன் வந்து சரி சென்னை வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஸோ அப்போ நாங்கள் ஒரு வீட்டில் இவன் சதீஷ்னு ஒரு பையன், என்னோட எடிட்டர் ஒரு பையன். ஸோ அவன் 3 பேரும் இருக்கும். லாக்டவுன் வந்துச்சு, வீட்டுக்குள்ளே ஸ்டக்கு. ஸோ அப்போ பண்ணது தான் அது. ஸோ அப்போது எங்ககிட்ட கேமரா இருந்துச்சு, சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சும்மா ஒரு ரீல் ஒன்று பண்ணோம். சும்மா ட்ரெண்ட் பண்ணதுக்காக லைக் என்னதான் ஐயோ கூப்பி குடிக்கு முன் குடிக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் ஒன்று சும்மா தத்துவத்தை வந்து பரப்பியிருக்கீங்க. இல்லை குடிச்சிட்டு எப்படி இருக்கோம், எப்படி சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்றது, குடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ரீல் பண்ணோம். ஸோ கிமு கிபி அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி கூப்பி அப்படிங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பயங்கரமா ஒரு ரீச் ஆச்சு அங்கே அந்த யூகே சைடு. நிறைய அந்த யூகேல வந்து நான் ஒரு 6 years இருந்ததுனால எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு அங்கே. ஸோ அப்போ அங்கே வந்து மீடியா அங்கெல்லாம் ரீச் ஆச்சு. ஸோ அப்போ இது அப்படியே ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சைட் டிஷ் அண்ட் பிளடி ரெண்டுமேவா? டிஷ்யூ பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தோம், யூடியூப் சேனல். ஓகே. ஸோ அப்போ எனக்கும் அவனும் வந்து ஒரு மாதிரி ஒரு வைப்ல இருப்பான். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இல்லை அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரு 4-5 வீடியோ பண்ணோம். லாண்ட்ரி பாஸ்கெட்னு ஒன்று பண்ணோம். எல்லாமே அவன் ரைட்டிங் அவன் தான் பண்ணுவான். ஸோ நான் சும்மா பெர்ஃபார்ம் பண்ணுவேன், கேமரா ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணதான் அது வந்து ஆக்டர் அப்படிலாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. சரி, இப்போ எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் அவர்களை வந்து நம்ம ஆக்டிங்ல பார்க்கலாமா? ஆக்டரா? இல்லை அப்படி இல்லை, இந்த கேமரா தான். டைரக்டரா நீங்க வந்து of course நாங்க டைரக்டரா பார்க்க போறோம். அது that is like evident. தெரியல அது இப்பதான் டைரக்டர் தான் நடிக்க வந்துட்டாங்களே. இல்ல வராங்களே, வராங்க வரக்கூடாது. அது உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கேக்குறேன் அந்த மாதிரி. அப்படி தெரியல. அதாவது ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ஆன் கேமரா ஆர் ஆஃப் த கேமரா whatever, லைக் சினிமான்றது அது ஒரு சினிமா உலகத்துல இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவுதான். சோ அதுல வந்து எப்படி வேணா என்ன we can expect you as an actor also. Okay, சரி, ஓகே, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இல்ல நீங்க வந்து இப்போ அது மாதிரி பண்ணிருக்கீங்க. ஒண்ணு இன் ஃபியூச்சர்ல பண்ணுவீங்களான்னு கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? சினிமா உலகத்துல நான் இருப்பேன் அப்படி சொல்றீங்க. அப்ப any form, like as a cinematographer or as a director or as an actor. So we can see Arul in different avataram. Maybe. Keeping our fingers crossed. Okay. Yes, அங்கே வந்து அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அதை வந்து டாட் சொல்லிட்டு 3 டாட்டா போட்டுட்டேன் நான். ஸோ லெட் இட் கண்டினியூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ எது வந்து ஆக்சுவலி நீங்கள் டிரெக்டராகவும் பண்ணியிருக்கீங்க, சினிமாட்டோகிராஃபராகவும் பண்ணியிருக்கீங்க, ஆக்டிங்கும் பண்ணியிருக்கீங்க. எது யூ என்ஜாய் த மோஸ்ட்? எல்லாமே ஐ டூ என்ஜாய் த மோஸ்ட், டு பி ஆனஸ்ட். ஏன்னா நம்ம பண்ணுறதே வந்து லைக் இப்போது சினிமாட்டோகிராஃபியாக இருக்கும்போது அதில் வேறு ஒரு ஜாயினஸ் இருக்கும், டைரக்ட் பண்ணும்போது வேற ஒரு ஜாயினஸ் இருக்கும், ஆக்ட் பண்ணும்போது ஒரு ஜாயினஸ் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி லைக் எல்லாமே பிடிச்சி தானே பண்ணுறோம். நம்ம ஸோ அதனால வந்து இப்போ என்ஜாய் டூயிங் எவ்ரிதிங். எஸ், லைக் இப்போ டைரக்ட் பண்ணுறேன்னா லைக் ஐ வாண்ட் டு பி டைரக்டர். ஸோ டைரக்டராக மட்டும்தான் நான் இருப்பேன். டைரக்டராக இருக்கும்போது நான் டிஓபியாக பிஹேவ் பண்ண மாட்டேன், டிஓபியாக இருக்கும்போது டைரக்டராக பிஹேவ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ அது ஆனா எது இருந்தாலும் நீங்க வந்து யூ ஆர் என்ஜாயிங் இட். சில வெளியெல்லாம் நான் டைரக்ட் பண்ணி டிஓபி பண்ணியிருக்கேன் ஒரு ஃபியூ வீடியோஸ். ஸோ அப்போ வந்து லைக் அது அந்த ப்ராசஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேரக்டர் இப்போ கென் ராய்சன் கூட தான் நான் நிறைய டிஓபியாக ஒர்க் பண்ணது. மேஜர் வந்து நானும் கென் கூட கிட்டத்தட்ட ஒரு 30+ மியூசிக் வீடியோஸ் பண்ணியிருப்போம்னு வச்சுங்களா, ஒரு வித்தின் ஒரு 2 yearsல 2 to 3 years மேக்ஸிமம். அப்போ தான் ஜொர்த்தால பண்ணது, கள்ளமொழி பண்ணது, ஸ்னோலின், அப்படி நிறைய பண்ணோம். ஸோ அப்போது கென்னுக்கும் எனக்கும் செம்ம ஒரு ராப்போ இருக்கும். அஸ் டிஓபி நான் வந்து லைக் கென் வந்து ஆக்சுவலாக பென்னோட தம்பி. அப்படியா? பென் ஹியூமனோட தம்பி தான் கென் ராய்சன். ஸோ அப்படிதான் பென் வந்து என்னை கனெக்ட் பண்ணி விட்டாரு. நினைச்சேன் நான் இப்போ கேட்க வந்தேன். ஸோ பென் கூட ட்ராவல் பண்ணிட்டு இப்போ கென் கூட நான் பேசியிருக்கேன். அப்போ இங்கே சென்னை வந்தோடனே ஸோ அப்போ கென்னு நானும் மீட் பண்ணோம். அப்போது கனெக்ட் ஆகி தான் இஸ் ஆல்சோ இன்டு மியூசிக் வீடியோ இந்த ஜோன் தான். ஸோ அப்போது சமர் அப்போது ஸோ அப்படி ட்ராவல் பண்ணோம். நிறைய மலேசியாலாம் போய் நிறைய மியூசிக் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணதான். ஜொர்த்தாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில். அதை பற்றி ஜொர்த்தால பற்றி சொல்லுங்க. வாட் வாஸ் லைக் எப்படி அதை கான்செப்டுவலைஸ் பண்ணி எப்படி அதை கொண்டு வந்திருக்கீங்க? அதோடைய ஜொர்த்தால வந்து அது வந்து இன்னும் பேக் ஸ்டோரிலாம் பெருசாலாம் இல்லை. ஸோ கென் தான் டைரக்ட் பண்ணது. ஸோ அப்போ கென் வந்து நம்ம தலைவன் வந்து ஒரு ப்ரோ இப்படி ஒரு சாங் வந்திருக்கும், சாங் முன்னாடி கேட்டுட்டு இப்படி ஒரு பிளான், அவ்வளோதான் ஆன் ஸ்பாட்டில் படன்னு பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதெல்லாம் எவ்வளோ நாள் ஷூட் பண்ணீங்க? எங்கே ஷூட் பண்ணீங்க? ஜொர்த்தால வந்து லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours தான் ஷூட்டே பண்ணோம். 4 to 5 hours. 11லேருந்து 11 o'clockலேருந்து 4 o'clock தான் ஷூட் பண்ணோம். சீரியஸ். இங்கே புளியந்தோப்பு கிட்ட ஒரு கிரவுண்ட் ஒன்று.
ஸோ அந்த கிரவுண்டுக்குள்ளே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நாங்கள் லைட்ஸ் வந்து லைட்ஸாக வச்சு பண்ணலாம் அப்படின்னா லைக் ஃபுல் டாப் லைட் ஓப்பன் சன்லைட்டில் வந்து நம்ம லைட் என்ன பண்ணாலும் பவர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது டிஸ்கஸ் பண்ணும்போது குமரல்னு சொல்லிட்டு அவர் தான் லைட் அவரோட யூனிட் தான் இது பண்ணோம். ஸோ அப்போ அவர் ஒரு ஐடியா சொன்னார், மிரர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா சொன்னார். என்ன வந்து சார் ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம் சார் அப்படி பண்ணது தான். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு செட்டப் பண்ணி இந்த ப்ரொப்பலர் அது இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி கௌஷிக் கொரியோகிராஃபர், ஸோ மெயினாக டான்ஸாக தான் இருக்கும்னு வச்சுக்கல. ஸோ அந்த டீம் வந்தாங்க. அப்படியே ஒரு 11 o'clock போனோம். 10 o'clock 7-8 போயிட்டு 10 o'clock 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 o'clock 3:30 4 o'clock முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக போலீஸ்லாம் வந்து பெர்மிஷன்லாம் வாங்கலை. நாங்கள் சும்மா ஜாலியாக போய் அப்படியே ஷூட் பண்ணிருந்தோம். க்ரௌட் ஆகிடுச்சு. அப்புறம் அசல் ஆஃப்ரோ ஸோ அவங்க 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்போ போலீஸ் வந்துருச்சு. ஸோ பெர்மிஷன் நான் வாங்கலை. ஏன்னா நாங்கள் ரொம்ப இண்டிபெண்டாக நாங்கள் நானும் கென்னு ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டிபெண்டாக இருக்கும். நாங்கள் மலேசியாலே போயிட்டு ஒரு கேமரா 2 பேர் தான் போவோம். ஸோ நான் கேமரா அப்படிலாம் பண்ணலாம். லைக் ரொம்ப சின்ன மினிமல் க்ரூவாக நீங்கள் போறீங்கன்னா எங்கே வேணால் நம்ம ஷூட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இது லண்டனில் நாங்கள் இருக்கும்போது ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது அப்படி பழகிருச்சு, அப்படியே பழகியாச்சு. ஷூட் பண்ணிருக்கோம். போலீஸ் வந்துட்டாங்க. அப்புறம் அசல் வந்து ஏதோ அங்கே ஒரு லோக்கல் ஒரு அட்வொகேட் இருந்தாங்க, அவங்கள வச்சு பேசி எல்லாம் பண்ணிட்டு ஆஃப்ரோ ஆக்சுவலாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவர் வந்து ஷார்ட் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஏதோ பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் வந்தாங்க. அப்புறம் வந்து இல்லை நீங்கள் பெர்மிஷன் வாங்க ஷூட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே நாங்கள் முடிச்சிட்டோம் ஷூட். ஆக்சுவலாக முடியும் போது தான் வந்தாங்க லக்கிலி. ஸோ அவ்வளோதான். அதோட டியூரேஷனே ஒரு 5 hours மேக்ஸிமம் நீங்கள் சொல்லலாம் ஷூட் பண்ணது. அதில் ஒரு 4-5 ஷாட்னு நினைக்கிறேன். அதுதான் 5 ஷாட் தான். ஃபர்ஸ்ட் டேக் மட்டும் ஒரு 28 டேக் போச்சு. அந்த ஃபர்ஸ்ட்டு போய் அந்த டீ வச்சுட்டு ஓடி போய் அது 1 டேக் ஃபுல்லாக. ஸோ அந்த 1 டேக் தான் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்பீடப் பண்ணிட்டீங்க. எப்பயுமே நமக்கு வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேக் எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி போயிடும். லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் வேற லெவல் ஸ்பீடாக போகும். 2xல 10xல போகும் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அது என்னவா இருக்கும்? ஐயோ அப்படி ஒரு டிஸ்ட் வச்சிங்கன்னா எப்படி சொல்கிறது? அப்படி ஆக்சுவலாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வரைக்கும் நான் விடவே மாட்டேன். ஸோ அந்த டைமில் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். இப்போ பார்க்கும்போது மேபி 2 years பேக் முன்னாடி பண்ணும்போது சரி இது இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாமே அப்படின்னு தான் தோணும். ஸோ இப்போ பண்ணுறது கூட இன்னும் ஒரு 2 yearsக்குள்ள obviously there's always room for improvement. We always like look for that, right? And I never compromise. நான் ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஸோ அதனால எல்லா ப்ராஜெக்ட்டுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் நீங்கள் பண்ணுவேன். ஈவன் இப்போ ரீசெண்டாக வருக்குதா பிடிக்கிறதா கூட லாஸ்ட் மினிட் வரைக்கும் அப்டேட் எடுத்துகிட்டே இருக்கும், விடவே மாட்டோம். லாஸ்ட் நாளைக்கு அப்லோட் பண்ணுறாங்கன்னா புஷ் பண்ணி எந்த அளவுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணி தான் கொடுப்போம். ஸோ அதனால் அப்படி எந்த ப்ராஜெக்ட்டுமே ஒன் ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது. எல்லா ப்ராஜெக்ட்டுமே அப்படி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். சும்மா லைக் இதை பண்ணி அடிச்சு விட்டு போகலாம் அப்படின்றது ஒன்றே இல்லை. ஸோ very nice. You give your heart and soul for all the projects. Yes, definitely. Very nice. ஸோ இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இண்டி சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ட் இண்டி ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து ரெகக்னிஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க முன்னாடிக்கும் இப்போக்கும்? இப்போலாம் பயங்கர ஹியூஜாக இருக்குது இப்போ ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன்னா இந்த ஒரு வரவேற்பு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்போல்லாம்? ஆப்வியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஏன்னா இப்போ நான் 10+ years நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது அப்போ எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் இப்போ பிகினிங் ஸ்டேஜில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மேஜராக இப்போ நான் சொல்லணும்னா பென் கூட நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து அறிவு கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், அசல் கூட ஒர்க் பண்ண. அப்போல்லாம் அறிவு அசல்ன்றவங்க உலகத்துக்கு யாருமே தெரியாது. கரெக்ட். ஸோ அப்போது அவங்க கூட நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணும்போது இவங்க இவ்வளோ பெருசாக ஆவாங்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணல. ஸோ அந்த ஒரு 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 ஹார்ட்கோராக லைக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதில் வந்து இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, இவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படின்றது. ஆனால் இது கண்டிப்பாக இது வந்து வரும்ன்றது தெரியும். ஆனால் இது வந்து ஒரு ஒரு லைக் என்ன சொல்கிறது, இவ்வளோ பெருசாகும் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லை. பட் ஆனால் 100% இந்த சீன் வந்து பூம் ஆகுன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு நாங்களே நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ ஒரு விஷயம் வந்து ஸோ அப்போது வந்து லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் வந்தப்போ ஒரு ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணோம். லாக்டவுன் நிறைய மியூசிக் இந்த தமிழ் இண்டி சீனை பற்றி பேசுறதுக்கு. ஸோ தமிழ் இண்டி கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணி தமிழ் மியூசிக் பின்னாடியில் பிஸ்னஸ்லாம் வந்து தெரிய வந்துச்சு அப்போ தான். ஸோ அப்போ அது வரைக்கும் மியூசிக்ன்றது நமக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஃபில்ம் சாங் அப்படின்னா ஃபில்மில் ஒரு கம்போசர் இருப்பாங்க, லைக் டைரக்டர், ப்ரொடியூசர், இதோட முடிஞ்சிடும். அதில் பாடுறவங்களோ இல்லை அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணுற மியூசிக் டைரக்டருக்கோ ரைட்ஸ் இருக்காது. கரெக்ட்.
ஸோ அப்போ மியூசிக் ரைட்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது அப்போ தான் கிராக் ஆச்சு. ஸோ நிறைய ஒரு தடவை வந்து பேசும்போது எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. அறிவு உள்ள வந்துட்டாரு, யோகி பியான் உள்ள வந்துட்டாரு, பிரதீப் இருந்தாரு, சனா இருந்தாரு. ஸோ நிறைய பேர் வந்துட்டாங்க. கிளப் ஹவுஸ்ல பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் போகுது. ஆனால் செம ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஸோ அங்கே பேசின விஷயம்லாம் வந்து இப்போ நடக்குது ஆக்சுவலாக. வெரி நைஸ். ஸோ அது வந்து லிட்டரலி மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி தான் அங்கே எல்லாரோட மேனிஃபெஸ்டேஷன். என்னோடதுன்னு சொல்ல இந்த ஹோல் ஆஃப் கோர்ஸ் எவ்ரிவன்ஸ் லைக் ஏன்னா எல்லாரோட தாட் ப்ராசஸும் வந்து ஒரே மாதிரி அலைன் ஆச்சு. அப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நீங்க உங்களுக்கு இதானே வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொடுத்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எவ்வளோ நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொரு லேபிளுமே இந்தியா ஆர்டிஸ்ட் தூக்கி நிறுத்துறாங்களே, அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கல்ல. இல்ல ஆமா அதான் சொல்றேன். So that's a change that you know the indie world has seen. Yes. ஏன்னா சினிமாவுக்கு போகும்போது என்ன ஆகும்னா சினிமான்றது வந்து அறிவு பயங்கரமாக ஒரு இதில் சொல்லியிருப்பேன். சினிமாவுக்கும் இண்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சினிமாவில் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு தொட்டில் கட்டி ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தொட்டில் கட்டி நீ அங்கே தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டின்றது நீ எங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே தொட்டில் கட்டி தூங்கலாம். ஓகே அந்த மாதிரி ஒன்று சொல்லி அதுதான் வந்து ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி. இது வந்து பிரதீப் குமார் சொல்றாரு, சிங்கர் பிரதீப் குமார். ஒரு இதில் வந்து இண்டிபெண்டன்ட்னா என்ன லிபர்ட்டி, இண்டிபெண்டன்ட் மியூசிக். அவரும் பயங்கரமான ஒரு இண்டி கை. வந்து நான் பிக் ஃபேன் அவருக்கு. ஸோ அவர்லாம் உட்காந்து ஐயோ அப்படியே பேசிட்டே இருக்கலாம். அவர் வந்து அப்படி ஒரு நாலேஜும் இருக்கு, அதே மாதிரி அவ்வளோ அந்த ஒரு earnest passion இருக்கு அவருக்கு. ஸோ அதனால இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து அவ்வளோ ஓப்பன் அப் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே போட்ட எஃபர்ட் தான் இப்போ இங்கே ஒர்க் ஆகுது. இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் வராங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் வருது. ஸோ எனக்கு வந்து எல்லா ஜானர்ஸில் உள்ள ஆர்டிஸ்ட்டும் எல்லாம் வரணுன்றது ஒன்று இருக்குது. ஏன்னா ஹிப்ஹாப் அப்படின்றது வந்து என்ன ஆகுனா ஹிப்ஹாப் வரும், ஹிப்ஹாப் வந்து பூம் ஆகும். பட் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, நிறைய பாப் இருக்காங்க, ரெகே இருக்கு, இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் அதுக்கு அவ்வளோ இதாக வரல. மேபி அது சட்டிலாக தான் இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் ஈவன் இப்போ சாய் பண்ணுறது வந்து ஹிப்ஹாப் இல்லை. இப்போ சாய் அப்படிங்கிறது வந்து தலைவனுமே நான் பிகினிங் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து பிரதீப் குமார் வந்து இதுக்கு ஒரு படத்துக்கு வந்து கம்போஸ் பண்ணியிருந்தார். என்ன படம்? குதிரைவால்னு ஒரு படம் இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து அவர் தான் இஸ் மியூசிக் டைரக்டர். ஸோ அதோட லான்ச்சில் வந்து ஒரு பியானோ பீஸ் வந்து சாயபிங்கர் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ நான் சாயபிங்கரை பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு அப்போது ரொம்ப சின்ன பையன் அவர். அப்போது ஸோ என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். ஓகே. ஸோ அப்போயே ஒர்க் பண்ண வேண்டியது, நான் ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா தலைவன் வந்து ஸோ ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஆர்டிஸ்டாக வந்தவர். ஆனால் வேற மாதிரி ஒரு ஜோன் போயிட்டார். ஒரு ஹிப்ஹாப்பில் வேற பாப் தான் அவரோடதுன்னு வச்சுப்போமே. ஸோ அப்போ அதுக்குமே நல்ல ரெகக்னேஷன் இருக்குது நீங்கள். ஸோ இப்போ வந்து செம்ம பெரிய மார்க்கெட்டே பெருசாயிடுச்சு. ரைட், வெல் செட். ஸோ நீங்கள் அந்த 1 minute வீடியோ பண்ணேன்னு சொன்னீங்க தெரியுமா? திங்க்கு தானே பண்ணீங்க நீங்கள்? சோனிக்கு. ஓகே. ஸோ அந்த 1 minute வீடியோ பண்ணீங்கல்ல சோனிக்கு. ஸோ அது வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய ஒரு இதுவும் இருந்துச்சுல்ல அதில் அந்த செட்டில் அந்த 5 பேரில். ஸோ அவருடைய வீடியோ வந்து ஒன்று பார்த்தாலே கரெக்டா? ஸோ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் வாட் ஆர் தி சேலஞ்சஸ் யூ வர் ஃபேசிங்? லைக் எப்படி இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணது? ஐயோ அது எப்படி சொல்கிறது, யுவன் வந்து நான் யுவன் கன்னி. ஸோ அதனால் வந்து யுவன் சார் ஃபஸ்ட்டு எங்கே போய் மீட் பண்ணுறோம், ஸ்டுடியோவில் போய் மீட் பண்ணுறோம். லைக் ரொம்ப ஃபஸ்ட்டு 4 சாங் தான் வந்து 5 சாங் சொன்னாங்க. நான் யுவன் சார் இது வந்து கன்ஃபார்ம் இல்லாமல் இருந்துச்சு. ஓகே. ஸோ மற்ற 4 பேரையும் மீட் பண்ணிட்டேன். 4 பேரையும் மீட் பண்ணி டிஸ்கஷனில் இருக்குது. அதுவும் டெட்லைனில் வந்து தான், அதுவும் ஒரு செம்ம டெட்லைன் தான். ஒர்க் பண்ணி அப்படியே எடிட் போவோம், நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு போவோம், அடுத்த படத்துக்கு இங்கே ரிலீஸ் ஆகிடும். அந்த மாதிரி போச்சு. 5 சாங் பேக் டு பேக் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டுடியோக்கு போகிறீங்க? ஸ்டுடியோக்கு வந்து யுவன் சாரோட சாங் வந்து அனுப்புகிறாங்க சோனிலேருந்து. இந்த மாதிரி யுவன் சாரோட ட்ராக் அனுப்பிச்சிருக்காங்க, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, ஆனால் சார் பிஸியாக இருக்காரு, பண்ணுவாரான்னு தெரில, பட் நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கன்னா யுவன் சார் எப்படி பார்த்துட்டு சொல்கிறதா என்னன்னாலும் சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யுவன் சாரை போய் மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணி அவர் ஸ்டுடியோ போனால் செம்ம சில்லாக பேசுகிறாரு. அவருக்கும் பயங்கரமான ஒரு இண்டி மைண்ட் செட். அதாவது ஆர்டிஸ்டாக அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், அவர் பெர்ஃபார்மன்ஸாக செம்மையாக ப்ரொஜெக்ட் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு. ஐயோ இவர் என்ன இப்படி இருக்கு. அவர் வந்து சொல்கிறார், நான் சில கான்செப்ட்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் ஒர்க் பண்ணுவோம் அப்படிலாம் பேசினாங்க அப்போது. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் துபாய் போயிட்டார், அப்படியே பிஸி ஆயிடுச்சு. போய் பார்த்தோன்னே எனக்கு வந்து எப்படி சொல்ல, ஃபஸ்ட்டு யுவன் சாரை பார்க்குறோம், ஆனால் ஒரு பெரிய ஒரு யுவன் கனி, ஆனால் அதை நம்ம வந்து டேரெக்டாக அவர்கிட்ட காட்ட முடியாது, அப்படி இருந்துச்சு எனக்கு.
சரி இருந்தாலும் அப்படியே சொல்லவும் முடியல மெல்ல ஓடில அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு பேசிட்டு இதான் சார் கான்செப்ட் பிச் டெக் நான் அவர் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பிடிச்சோன்னே செமையாக இருந்துச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்னா அவர் வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னார். சூப்பர். அப்புறம் எதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப பொலைட்டாக ரொம்ப அப்படி பேசுகிறோம் ஓகே பண்ணிக்கலாம் அப்படிதான் வரைக்கும் வந்து அதை காட்டவும் முடியல அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு அப்படியே போச்சு. அப்புறம் ஷூட் அன்னைக்கு சரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஷூட்டே யுவன் சார் ஷூட் தான். அப்படியா? ஓகே. அதாவது அதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷனெல்லாம் பெருசாக பண்ணதே இல்லை. ஸோ ப்ரொடக்ஷனாக அப்போ தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிற ஒரு ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யுவன் சார் வந்தாரா செட்டுக்கு? அவரை வச்சு தானே ஷூட்டே பண்ணுவோம். ஓ நீங்க அவர் வச்சு தானே பண்ணது? ஓகே. பண்ணதே அவர் வச்சு தான். இது ஆக்சுவலாக என்னன்னா இது இன்ஸ்டாகிராம் லைக் மெட்டா இருக்குல்ல, மெட்டா வந்து 1 minute மியூசிக் வீடியோஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து அந்தந்த ஆர்டிஸ்ட் தான் இருக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட். நீங்கள் வேற யாரும் வச்சு பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதான் அதோட ஐடியாவே. 1 minute மியூசிக் அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்தீங்க ஷூட்டு? எவ்வளோ நாள்? மேபி ஒரு நாள் தான். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ்? யுவன் சார் இது பண்ணுறது அதான் யுவன் சார் வந்து ஆக்சுவலாக நாங்கள் 6 to 11 பிளான் பண்ணிச்சிருந்தோம். சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மார்னிங் 6 நைட் 11 ஈவினிங் 6 to 11 7:30க்கு ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். 7:30 8 ஆயிடுச்சு. ஆர்ட் ஒர்க் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஆர்ட் ஒர்க் வர்றது 8:30 ஆயிடுச்சு. எல்லாரும் இருக்காங்க, செம்ம ப்ரெஷர் ஆகுது. சார் வந்துட்டாரு, சார்லாம் ரெடி, எல்லாம் ரெடி. ஆர்ட் ஒர்க்கை வந்து நிமித்தி அந்த இதில் ஷூட் பண்ணோம், ஸ்பென்சர் பிளாஸாவில் உள்ள கீழே உள்ள பார்க்கிங்கில். ஸோ பார்க்கிங்கில் அந்த ஹைட்டே வந்து 8 feet தான் இருக்கும் அந்த ஃப்ளோரோட ஹைட்டு. ஆனால் நாங்கள் ஆர்ட் ஒர்க் என்ன பண்ணிட்டோம் 8 feetக்கே பண்ணிட்டோம். 8 feet அதாவது டெப்த் இது வந்து 4 இருக்கும், வித்து ஹைட்டு வந்து 8 இருக்கும். ஸோ அப்போ அதை நிமித்தி நிற்க முடியல, வால்குள்ளே வைக்க முடியல. அப்போது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி ரேம்ப் இருக்கும்ல, அது ரேம்பில் கொண்டு வச்சிட்டோம். அங்கே பெர்மிஷன் இங்கே கொடுக்கவே இல்லை ஆக்சுவலாக சொல்லணும். அது ரேம்ப்லேயே வச்சு நல்ல வேலை அப்போது சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே வச்சு எங்கே வைக்க முடியுதோ வச்சு கரெக்டான ஒரு ஃப்ரேம் கிடச்சிருச்சு. அப்போ வச்சு ஷூட் பண்ணி செம்ம சேலஞ்சிங். சோனியில் எல்லா டீம் இருக்காங்க, யுவன் சாரோட டீம்லாம் இருக்காங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. அது வந்து மறக்கவே முடியாது. இப்போ யுவன் சார் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லா கைண்ட் ஆஃப் ப்ரெஷரும் ஃபர்ஸ்ட் ஷூட்ல செய்யும்ல, அது ரொம்ப ஆமாமா அண்டர் கிரவுண்ட் தான். ஆமாமா ஏசி கிடையாது. எப்படி அவ்வளவு சமாளிச்சீங்க? கேரவன் இதெல்லாம் இருந்துச்சு சார் அங்கே பக்கத்துல கேரவன். அவர் ஓகே, பட் ஜெனரலா எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி லைக் அந்த அவுட் பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால தான் அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால தான் அது பர்டிகுலராக அதை வேணும்னு சொல்லி இப்போ அப்படி தான் நாங்கள் ஐடியாவே இது பண்ணோம். ஸோ அப்படி இப்படின்னு முடிஞ்சு சார் வந்து 11 o'clock கிளம்பணும் அப்படின்னாங்க. அப்போனா நாங்கள் வந்து 3:30 வரைக்கும் ஷூட் பண்ணோம். ஆனால் அது வரைக்கும் அவர் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணார், செம்ம சான்ஸில். அது வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அவருக்கு அடுத்த நாள் ஷூட்டு 6 o'clock வேறு ஷூட் இருக்குது. அப்போ யுவன் சார் டீம் மேனேஜர்லாம் வந்து ப்ரெஷர் போகிறாங்க என்கிட்ட, ப்ரோ முடியும் ப்ரோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே சார்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், சார் வந்து பண்ணலாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட் பண்ணதால தான் அது முடிக்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். அவரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுல அவரெல்லாம் பயங்கர என்துவா இருந்தார். செம்ம டயர்ட் அப்படிலாம் ஆகவே இல்லை, கடைசி வரைக்கும் செம்ம கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். செம்ம சூப்பர் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். யா. ஓகே, ஒன் இண்டி ஆர்டிஸ்ட் you like to collaborate with in future? இப்படி வந்து ஒரு பர்టిక్యులர் சரி ஓகே, இப்போ ஒரு லிஸ்ட் 1 2 3 4 5 அப்படி சொல்லுங்க, ஒரு 2 3 பேர் சொல்லுங்க. ஐ மீன் தமிழ்ல சொல்றீங்களா? யார் வேணாலும் சொல்லலாம், நீங்க தமிழ் தெரிஞ்சா தமிழ் மக்களுக்கு தெரியும் அதுக்காக. ஓகே, சச்சுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. ஸோ அவர் கூட ஓகே ஒர்க் பண்ணோம். அது சரி, இப்போ பால் டப்பாலாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. யா பால் டப்பா அவங்கெல்லாம் வந்து யா இட்ஸ் குட் லைக். ஸோ இப்படி இவங்க கூட கொலாபரேட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்டாக என்னால் சொல்ல முடியல. மெயின்லி நான் ஐ டூ ஒர்க் வித் லைக் அப்கமிங் ஆர்டிஸ்ட். ஸோ லைக் வெல் நோன் ஆர்டிஸ்ட்டை விடவும் அப்கமிங் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு மோர் இன்ட்ரெஸ்ட் டு பி ஆனஸ்ட் சொல்லணும்னா. ஸோ அந்த மாதிரி சச்சு தான் வந்து கிம்ச்சி தோசை எழுதினவர். ஸோ அவர் நான் 2-3 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிருக்கேன். அவர் சில சாங்ஸ்லாம் வச்சுருக்காரு, ஒர்க் பண்ணணும். ஸோ அவர் ஒருத்தர் சொல்லலாம் இருக்காங்க லைக் யாரெல்லாம் வந்து நல்ல சாங் ரேபிட் ஃபயர் தான். இப்படி தான் நீங்க பேசணும், நாங்க நிறையலாம் சொல்ல கூடாது, அவ்வளவுதான். சரி ஓகே, சச்சு அவ்வளவுதான் டன். ஆமா ஓகே. சோ one creative tip that you want to infuse into your next project, what would it be? Creative tip? ஆமா, I want to use Bolt, like robo, like cameras. Okay, nice. Smoke bolt, like yeah.
அந்த மாதிரி ஓகே. ஸோ ஆஸ் யூ ஆர் அ வாண்டர்லிஸ்ட், நீங்கள் வந்து உங்களுடைய அவே வித் ரூலில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, விச் கண்ட்ரி இஸ் அட் த டாப் ஆஃப் யுவர் பக்கெட் லிஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் விசிட்? நெக்ஸ்ட் விசிட் ஆக்சுவலாக இந்தியா தான். இந்தியாவுக்குள்ளே நிறைய இருக்குது சுற்ற வேண்டியது. இந்த விச் கண்ட்ரி நான் கேட்டேன். ஸோ இந்தியா விட்டு வெளில தான் நீங்கள் போகணும். நிறைய இருக்குது, டப்புன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதாவது ஒரு கண்ட்ரி சொல்லுங்கள். பர்டிகுலராக ஒன்று எனக்கு தெரியல. ரேபிட் ஃபயர் முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. சரி ஓகே. நீங்க இப்ப வந்து ஜப்பான். சரி ஓகே. ஓகே, favorite genre to direct, which will be your favorite genre? Pop and hip hop. Yeah, and reggae. Okay. So last one song that makes you cry every time when you hear it. ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும். ஈவன் கனிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பர். தட் இஸ் a good rapid fire that was quick and fast, but though கொஞ்சம் அங்கங்க நீங்க டைம் எடுத்துக்கிட்டதுனாலுமே அந்த rapid fireல வந்து நான் you're not done it earlier, அதனால உங்களுக்கு தெரியல. அப்படி இல்ல, பட் தெரியல, மேபி இந்த क्वेश्चன்லாம் நீங்க முன்னாடி அனுப்பிச்சீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். rapid fire क्वेश्चन அனுப்புவாங்களே யாராவது? இல்ல, நீ அப்படி என்ன क्वेश्चन கேட்ட டக்கு நீங்க வந்து ஒரு கண்ட்ரி நீங்க கேட்க முடியல. எவ்வளவு கண்ட்ரிஸ் இருக்கு. அண்ட் ஆர்டிஸ்ட் அது டாப் ஆஃப் யுவர் பக்கெட் லிஸ்ட் நான் கேட்டேன். இல்ல எனக்கு அது கூட சொல்லிடலாம். நீங்க எந்த ஆர்டிஸ்ட் கூட கேக்குறதே என்னால சொல்ல முடியல. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. பெனல்டி பே பண்ணனும். ஓகேயா? பெனல்டியா? அது பெனல்டினா நீங்க பாட்டு பாடணும் எங்க கையில. ஐயோ இல்ல நீங்க இன்னொரு 4 क्वेश्चन கூட கேளுங்க. இல்ல அருள், நீங்க பாட்டு பாடணும், இப்போ பெனல்டி பே பண்ணனும். ஐயோ இல்ல கண்டிப்பா பெனல்டி. இல்ல பாடலாம் தெரியாது. அவசர ஆடுறீங்களா? ஐயோ இல்ல. அவர் மிமிக்ரி பண்றீங்களா? பீட் பாக்ஸிங்? நைஸ். அவர் வேணா இங்க குறைய நான் ஷூட் பண்ணி தரேன் பெனல்டியா. அதுதான் எங்க டீம்ல இருக்காங்கல. ஓகே, எனிவே thank you so much. Thank you for your time. I would like to see you in bigger projects. So all the very best for your 2026, because we are at the end of the year 2025. So 2025 உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். And 2026 அதை விட சிறப்பா அமையணும் அப்படின்னு சொல்லி so the sound teamல இருந்து உங்களை வாழ்த்துறோம். Thank you so much. Thank you so much. Thank you so much for the sound and for you, like ரொம்ப சூப்பரா இன்டர்வியூ பண்ணீங்க. Thank you so much. ரொம்ப thanks. Thank you very much. Thank you.